Hi friends, welcome to my channel. நம்மளோட லாஸ்ட் வீடியோல கிராமர் பத்தின சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கிராமரோட ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் அண்ட் மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ்ல 3 விஷயங்கள் இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இந்த 3 விஷயமும் இருந்துச்சுன்னா தான் ஒரு வாக்கியம் அர்த்தமுள்ள வாக்கியமா மாறும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டே இல்லாத சென்டென்ஸ் கூட மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்கும். Now I'll explain you with an example. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ராம் speaks இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, இதுல ராம் சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் verb, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். சோ இந்த சென்டென்ஸ்ல இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ராம் சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ்ங்கிறது verb, இங்கிலீஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட். எப்பயுமே verb என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் an ஆக்ஷன். ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிராமட்டிக்கலா verbன்னு சொல்லுவோம். எந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம செய்யற செயலை குறிக்குதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் verbs. சோ இதெல்லாம் தான் இந்த 3 பார்ட்ஸ். சில நேரங்கள்ல நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்டே இல்லாத சென்டென்ஸ் கூட மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராம் ஸ்பீக்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டே இல்ல. அப்படி இருந்தாலுமே இந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ராம் பேசுறான். சோ ராம் பேசுறான் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல எப்படி சொல்றது, எல்லா மீனிங்குமே இருக்கு. சோ இட் இஸ் நாட் லூசிங் எனி மீனிங். இப்ப பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். ராம்ங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ்ங்கிறது வெர்ப். மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட்ங்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும், வெர்ப் மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும், நடுவுல வரும். இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் எண்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். சோ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு வெர்ப் இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சோ சப்ஜெக்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல, வெர்ப் மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல, ஆப்ஜெக்ட் எண்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும். யூசுவலா சப்ஜெக்ட நம்ம எப்பவுமே கேப்ஸ் வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் நீங்க எழுதலாம். பட் அது ப்ராப்பர் நவுனா இருந்ததுன்னா வில் ஹாவ் டு ரைட் யூசிங் அ கேபிட்டல் லெட்டர். அது நான் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராம் இஸ் அ டாக்டர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராம் இதுல சப்ஜெக்ட், இஸ் verb, a doctor ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ராம் இஸ் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டென்ஸ் எந்த மீனிங்கும் இல்லாம அந்தரத்துல தோன்ற மாதிரி இருக்கும். சோ ராம் இஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும், ராம் இஸ் அ டாக்டர். சோ இந்த சென்டென்ஸ்க்கு கண்டிப்பா ஆப்ஜெக்ட் தேவை. இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் இல்லனா it is obviously going to lose a meaning. So Ram is அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கொடுத்து தான் நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை Ram is working as a doctor அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராம் சப்ஜெக்ட், இந்த ஈஸ்ங்கிறது ஒரு ஹெல்பிங் verb. அதாவது இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா working அப்படிங்கிறது தான் மெயின் verb. இதுதான் மெயினா ஒரு செயலை இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு. சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் verb. இது இந்த மெயின் verb-க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய verb-ஆ இந்த ஈஸ் இந்த சென்டென்ஸ்ல அமைஞ்சிருக்கு. சோ இதை என்னன்னு சொல்லுவோம், is a helping verb. இதற்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா
auxiliary verb. Auxiliary verb. So mostly பாத்தீங்கன்னா இந்த is was அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெர்பா தான் இருக்கும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த is பாத்தீங்கன்னா மெயின் வெர்பா ஆக்ட் ஆயிருக்கும். இந்த சென்டென்ஸ்ல வந்து is வந்து மெயின் வெர்பா ஆக்ட் ஆயிருக்கு. இந்த சென்டென்ஸ்ல வந்து ஹெல்பிங் வெர்பா வருது. இந்த இது வந்து workingங்கிறது மெயின் வெர்ப், as a doctor அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நீங்க வந்து பொதுவாவே ராம சப்ஜெக்ட் is working அது ஃபுல்லா அந்த ஃபுல் வேர்ட்ஸையுமே பாத்தீங்கன்னா வெர்ப்னு சொல்லலாம். as a doctor ஆப்ஜெக்ட்னு சொல்லிடலாம். ஆனா நான் வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக is தனியா working தனியா என்ன ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன். பட் நீங்க பொதுவாவே is working ரெண்டுத்தையும் சேர்த்து வெர்ப்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக் குள்ள போலாம். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கிராமட்டிக்கலா சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அது என்னென்னு பாத்தீங்கன்னா noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, and interjection. நான் என்னோட லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு 9th பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். பட் வந்து ஆர்டிகிள்ஸ்ங்கிறது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இன்க்ளூட் ஆகாது. அது வந்து டிட்டர்மினஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல அது அந்த டாபிக் கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 8 தான் பாத்தீங்கன்னா they are parts of speech. இப்போ parts of speech ஓட first topic என்னன்னா noun. nounனா என்னன்னா it is a word which indicates a person, ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். நவுனுங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது which indicates a place or which indicates a thing. ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, அல்லது ஒரு திங், ஒரு பொருள் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ரெண்டுத்தையும் அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு பிளான்ட், ஒரு செடியை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரீ, மரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அனிமல், ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு பேர்ட், ஒரு பறவையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது பில்டிங், ஏதாச்சும் ஒரு பெரிய கட்டிடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது மான்யூமெண்ட், நினைவு சின்னத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஐடியா, நம் எண்ணங்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நவுனுக்கு கீழே தான் வரும். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம செய்யற செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது வேர்ப்னு அதை சொன்னேன் இல்லையா, அந்த வேர்ப் தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நவுனுக்கு கீழே தான் வரும். அது போக ப்ரிபோசிஷன் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி நபர், ஒரு பொருள், ஒரு ட்ரீ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நவுனுக்கு கீழே வரும். இப்போ நாம இந்த நவுன்ல வந்து எவ்வளவு டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா நவுன்னா இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா அது எதன் அடிப்படையில வந்து அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பர்சன்னா பாத்தீங்கன்னா ராஜீவ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பேரு. சோ ராஜீவ்ங்கிறது ஒரு நவுன். பிளேஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை.
சென்னை அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. மோஸ்ட்லி இந்த நபரை குறிக்கக்கூடிய சொல், இந்த இடங்களை குறிக்கக்கூடிய சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து அதை எழுதணும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து திங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதலாம். திங் என்ன சொல்லலாம், ஒரு டேபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஒரு என்ன பிளான்ட் சொல்றது, ஒரு ஆலோவேரா பிளான்ட் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் நவுன்ல தான் வரும். நெக்ஸ்ட் ட்ரீனா ஒரு எப்படி சொல்றது, பேனியன் ட்ரீ, ஆலமரம். சோ பேனியன் ட்ரீங்கிறது ஒரு மரம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா நவுனுக்கு கீழே வரும். ஒரு அனிமல் பாத்தீங்கன்னா டைகர், டைகர்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் நவுனுக்கு கீழே வரும். டைகர்னு கிடையாது, எந்த அனிமலா வேணா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்றேன். பேர்டுன்னு பாத்தீங்கன்னா பேரட், ஈகிள், எதா வேணா இருக்கலாம். பில்டிங்ல பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங், இல்ல எல்ஐசி பில்டிங். நெக்ஸ்ட் மான்யூமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தாஜ்மஹல், ஒயிட் ஹவுஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாஜ்மஹல்னா ஒரு நினைவு சின்னம். ஒயிட் ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் யூஎஸ். சோ அது வந்து நினைவு சின்னத்துல வராது. பட் இந்த தாஜ்மஹல், அப்புறம் குதுப் மினார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மான்யூமெண்ட் கீழே வரும். அப்புறம் உங்களோட ஐடியா என்னவா இருக்கலாம், ஒரு பிளானிங். நெக்ஸ்ட் உங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நவுனுக்கு கீழே வரும். சோ இதெல்லாம் தான் ஜெனரலா நவுன். இதோட டிஃபரெண்ட் டைப்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி மான்யூமெண்ட்ஸோட பேருமே பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். அப்புறம் முக்கியமான பில்டிங்ஸ் பேரு இதெல்லாமே நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவோம். எப்பயுமே நவுன்ல வந்து அந்த பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தையையும் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையும் மான்யூமெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் இல்லாம இடையில எங்க வந்தாலுமே ஸ்டார்டிங், எண்டிங், அப்புறம் மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் எங்க வந்தாலுமே நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதுல என்னென்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், நெக்ஸ்ட் abstract noun, next concrete noun, next countable nouns, next uncountable noun, next singular noun, plural noun, next compound noun, collective noun, next possessive noun. So these are the different types of nouns. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா நவுன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது,
பொதுவா சொல்லக்கூடிய நவுனை வந்து காமன் நவுன் சொல்லுவோம். குறிப்பிட்டு பர்டிகுலரா ஒரு நபரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பொருளையோ குறிப்பிட்ட ஒரு இடத்தையோ சொல்லும்போது அதெல்லாம் ப்ராப்பர் நவுன் கீழே வரும். அப்புறம் உங்களோட அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுடையவோ அல்ல ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் உடையவோ ஒரு உடைமையை சொல்றது பாத்தீங்கன்னா பொசசிவ் நவுன் கீழே வரும். அவங்களுடைய உடைமைகள் அதையெல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா பொசசிவ் நவுன்ல வரும். கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ குரூப் ஆஃப் அனிமல்ஸையோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் திங்ஸையோ சொல்றதுக்கு இந்த கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபர்தரா நம்ம படிக்கும் போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல ஒரு எலாபரேட்டான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நம்ம வந்து டீட்டெயிலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமன் நவுன். காமன் நவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுப்படையா இருக்கக்கூடிய நபர், பொதுவான ஒரு அனிமல், பொதுவான ஒரு இடம், பொதுவான ஒரு பொருள், பொதுவான ஒரு பறவை, எதுவாக வேணா இருக்கலாம், பொதுவான எண்ணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமன் நவுன் கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புக், டேபிள், சேர், பாய், கேர்ள், மேன், உமன், சைல்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமன் நவுன் கீழே வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்னா ஏதோ ஒரு புக்கு, நீங்க குறிப்பிட்டு சொல்லாம பொதுப்படையா ஒரு புத்தகம், ஒரு டேபிள், ஏதோ ஒன்றது, அது எந்த டேபிளா வேணா இருக்கலாம். சோ சேரு, ஏதோ ஒரு சேரு, ஏதோ ஒரு பையன், பொதுப்படையா ஒரு பொண்ணு, ஒரு மனிதன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் காமன் நவுன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர் அல்லது குறிப்பிட்ட ஒரு இடம் அல்லது குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அன் அனிமல், நெக்ஸ்ட் குறிப்பிட்ட ஒரு பில்டிங், குறிப்பிட்ட ஒரு மான்யூமெண்ட், இதை பத்தியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா குறிப்பிட்டு இதெல்லாம் சொன்னீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர்னா ஐசாக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த நபராக இருக்கலாம். அந்த நபரை பத்தி தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்கன்னா சோ இது வந்து ப்ராப்பர் நவுன்ல வரும். ஐசாக். நெக்ஸ்ட் பெங்கால் டைகர். பொதுவா நீங்க டைகர்னு சொன்னீங்கன்னா அது வந்து காமன் நவுன்ல வரும். பெங்கால் டைகர்னா பர்டிகுலரா அந்த பர்டிகுலர் வெரைட்டி தான் நீங்க சொல்றீங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன்ல வரும். நெக்ஸ்ட் சென்னை. சென்னைங்கிறது ஒரே ஒரு பிளேஸ் தான், அது மாதிரி வேற எந்த பிளேஸும் கிடையாது. சோ அதை குறிப்பிட்டு சொல்லும்போது சென்னை இஸ் a ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸ் வந்து இட்ஸ் a US பார்லிமெண்ட். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேற எங்கேயுமே இருக்காது. குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது மட்டும் தான் இருக்கும், வேற வந்து இருக்காது. சோ ஐசாக்ங்கிறது பர்டிகுலரா நிறைய ஐசாக் இருக்கலாம், பட் நீங்க பர்டிகுலரா அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஐசாக்கை தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பெங்கால் டைகர். சென்னைனா சென்னை அந்த பர்டிகுலர் இடத்தை தான் நீங்க வந்து சொல்லுவீங்க. ஒயிட் ஹவுஸ்னாலும் அந்த பர்டிகுலர் அந்த இடத்தை மட்டும் தான் நீங்க சொல்லுவீங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 5 சென்சஸ்னால பர்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள், நம்ம ஐம்புலன்களால உணர முடியாத விஷயங்கள், அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணர்ச்சிகள், ஒரு மனிதனின் ஃபீலிங்ஸ், அதாவது மேன்ஸ் ஃபீலிங், அப்புறம் ஒரு மனிதனுடைய குவாலிட்டி, அவனுடைய குவாலிட்டினா எப்படி சொல்றது, அவன் எப்படிப்பட்டவன், அவனோட பண்புகள், சோ அவனோட ஆட்ரிபியூட்ஸ், அவனோட எப்படி சொல்றது குணநலன்கள், நெக்ஸ்ட் அவனோட பர்சனாலிட்டி, அப்புறம் நம்மளோட கோபதாபங்கள், இது எல்லாமே நம்ம இமோஷன்ஸ், அது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து லவ், நெக்ஸ்ட் லவ்னா என்னது ஒரு அன்பு, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷம், நெக்ஸ்ட் ஒரு மனிதனின் குணத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கலாம், ஒரு லாயல், அதாவது அவன் எப்படிப்பட்ட அவன் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு குறிக்கக்கூடிய வார்த்தை. லாயல்னா ரொம்ப நேர்மையா இருக்கிறது. நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்றது
ஒரு ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் டெமோக்ரஸி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிலசாபிக்கல் வேர்டை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்னா என்னன்னா நம் ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள். நம் ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறது, கேட்கறது, அப்புறம் தொடுறது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது. இது அஞ்சுமே தான் வந்து நம்ம 5 சென்சஸ் சொல்லுவோம். இந்த ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப ஐஸ்கிரீம் இருக்குன்னா அதை வந்து நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்கிரீட் நவுனுக்கு கீழே வரும் இந்த மாதிரி விஷயங்கள். வேற என்ன, டிவி. டிவியை வந்து நீங்க பார்க்கலாம், ஆஸ் யூஷுவல் அதை தொடலாம். நெக்ஸ்ட் ஃபுட். ஃபுட்டை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம், டச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ளார்ஸ். ஃப்ளார்ஸை வந்து நீங்க ஸ்மெல் பண்ணலாம். உங்க 5 சென்சஸ் அந்த வாசனை மூக்கு மூலமா நீங்க வந்து அது முகரலாம். யூ கேன் ஸ்மெல் த்ரூ யுவர் நோஸ். ஸோ ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட் டச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், டேபிள். ஏதோ ஒரு டேபிளை வந்து நீங்க டச் பண்ணி அதோட ஃபீலை வந்து நீங்க உணர முடியும். ஸோ கான்கிரீட் நவுன்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னன்னா கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன் கீழே வரும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ல வருவாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாக்ஸ்ல ஒரு 20 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் கீழே வரும். எதெல்லாம் உங்களால கவுண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன் கீழே வரும். ஸோ நீங்க இதை எது வேணா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு எப்படி சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர்ஸ், நெக்ஸ்ட் டாய்ஸ். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கவுண்டபிள் நவுன் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் அன்கவுண்டபிள் நவுன் கீழே பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இதுல வரும். எதுன்னு பாத்தீங்கன்னா மில்க், ஃபுட், சீஸ், நெக்ஸ்ட் வாட்டர், அடுத்து வேற எப்படி சொல்றது, லக்கேஜ். இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். ஒரு நபரையோ அல்லது ஒரு விலங்கையோ அல்லது ஒரு பறவையோ ஒரு பில்டிங்கையோ இந்த மாதிரி ஒன்றை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன்ஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் புக் அப்படின்னா ஒரு புக்கு, அந்த புக்கு எந்த புக்கா வேணா இருக்கலாம், குறிப்பிட்டு சொல்லாம புக்னாவே ஒரு புக்கு, ஏதோ ஒரு புக் அப்படிங்கிறதுக்கு தான் புக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாக்ஸ். நீங்க பாக்ஸ்னு சொல்லலாம், ஒன் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒருமையில தான் வரும். இந்த சிங்குலர் நவுன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருமையில தான் வரும். நெக்ஸ்ட் மேன், மேன். நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்றது, லயன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன்ல வரும். நெக்ஸ்ட் ப்ளூரல் நவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ப்ளூரல் நவுனுக்கு கீழே வரும். பன்மை. பன்மைனா என்னன்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட விஷயம், அதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரல்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருளோ ஒன்றிற்கும் மேற்பட்ட நபரோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட ஒரு பொருளோ இல்ல ஒன்றிற்கும் மேற்பட்ட விலங்கோ, அந்த மாதிரி ஒன்றிற்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ளூரல் நவுனுக்கு கீழே வரும். எல்லாமே ப்ளூரலா இருக்கணும். எப்படி சொல்றது, புக்ஸ். நெக்ஸ்ட் அனிமல்ஸ்.
நெக்ஸ்ட் மென். மென்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மேனோட ப்ளூரல் ஃபார்ம். மேன்னா ஒரு மனிதர், மென்னுனா ஒன்றிற்கும் மேற்பட்ட 2 மனிதர்கள் இருந்தா கூட அதை வந்து நம்ம மென்னு தான் சொல்லுவோம். ஒரு 2 ஆண் இருக்காங்க அப்படின்னா நம்ம மென்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னா மேன்னு சொல்லலாம். மேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. மென்னுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் தான். எஸ் வராத ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் நவுன் இது. நிறைய நவுன்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஏ அதுல இருக்காது, ஆனா வந்து ப்ளூரல்னு சொல்லுவோம். அதை பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூரல் நவுனுக்கு கீழே வரும். மோஸ்ட்லி எல்லா டைமுமே வந்து ப்ளூரல் வேர்ட்ஸ்ல வந்து எஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது. சில நேரங்கள்ல எஸ் இல்லாத ப்ளூரல்ஸ் கூட இருக்கு. சில நேரங்கள்ல இஎஸ் போடுவோம். சில நேரங்கள்ல வந்து வேற எப்படி சொல்லுவோம், சில நேரங்கள்ல எஸ்ஏ இல்லாம அந்த சிங்குலர்ல இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே ப்ளூரல்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ங்கிற வார்த்தைலாம் பாத்தீங்கன்னா சிங்குலர்லயும் ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான். அந்த மாதிரி நிறைய ப்ளூரல்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா என்னன்னா 2 குட்டி வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையா அமைகிறது தான் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன். சில நேரங்கள்ல ஒன்றிற்கும் மேற்பட்ட குட்டி குட்டி வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து கூட காம்பவுண்ட் நவுனை ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக். இப்போ டெக்ஸ்ட் புக்ங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா 2 குட்டி குட்டி வார்த்தை இருக்கு பாருங்க. அதுல டெக்ஸ்ட் தனியா புக் தனியா இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் டெக்ஸ்ட் புக். சோ இத வந்து நம்ம ஒரே ஒரு வேர்டா தான் ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டீபாட். நெக்ஸ்ட் சிஸ்டர் இன் லா, சிஸ்டர் இன் லா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் ஈஸி சேர், ஈஸி சேர். இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன் கீழே வரும். நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்றது, ஒரு வேற காம்பவுண்ட் நவுன்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும், ஈஸி சேர். நெக்ஸ்ட் கப்போர்ட். கப்போர்ட் கபோர்ட் பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு வார்த்தை தான், பட் 2 குட்டி குட்டி வார்த்தைகளால ஜாயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it indicates a group of people or group of animals or group of things, group of birds. அந்த மாதிரி ஒரு குழுவை குறிக்கக்கூடிய வார்த்தை எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன் கீழே வரும். பல நபர்கள் கொண்ட ஒரு குழு, பல விலங்குகள் கொண்ட ஒரு குழு, அல்லது பல பறவைகள் கொண்ட ஒரு குழு, அல்லது பல மீன்களை கொண்ட ஒரு குழு, பல பூக்களை கொண்ட ஒரு குழு, அல்லது பல பொருட்களை கொண்ட ஒரு விஷயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ் கீழே வரும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும், group of people. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா தான் சொல்லணும். ஏன்னா அந்த குரூப்ல வந்து பல பீப்புள் இருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ்னு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி பீப்புள்ங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான். எப்படி மென்னுங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்மா இருந்ததோ அந்த மாதிரி பீப்புளும் பாத்தீங்கன்னா எஸ் போடாத ஒரு பன்மை வார்த்தை தான் அது. எஸ் போடாத ஒரு ப்ளூரல் வேர்ட் தான் அது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீப்புள்னு சொல்லுவோம். ஒரே ஒருவர்னா பர்சன் தான் சொல்லணும், பீப்புள்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா பீப்புளே வந்து ஒரு ப்ளூரல் வேர்ட் தான் அது. ஸோ a group of people ஏன் சொல்றேன்னா ஒரே குழுவில் அங்க நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த அதை இண்டிகேட் பண்ணும்போது a group of people தான் சொல்லணும். அந்த ஒரு குழு தான், அதுல நிறைய நபர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் a school of fish சொல்லலாம். நான் சொன்ன சிங்குலர் ஃபார்ம்லயும் ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான், ஃபிஷஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்க வேர்ட் பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபிஷ் தான். எப்பயுமே இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை வந்து ப்ளூரலா தான் இருக்கணும். இந்த இடத்துல ஃபிஷஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஃபிஷ் அதாவது பல மீன்கள்னாலும் ஃபிஷ்ன்னு தான் அர்த்தம், ஒரு மீன்னாலும் ஃபிஷ்ன்னு தான் அர்த்தம். 2 சிங்குலர் ஃபார்ம்லயும் ஃபிஷ் தான், ப்ளூரல் ஃபார்ம்லயும் ஃபிஷ்ன்னு தான் சொல்லணும்.
நெக்ஸ்ட் a pack of dogs னு சொல்லலாம். நாய்களின் கூட்டத்தை எப்படி சொல்லுவோம்? group of dogs னு சொல்லக்கூடாது, a pack of dogs னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பூ கூட்டம், அந்த மலர் கூட்டத்தை வந்து a bouquet of flowers னு சொல்லலாம். a bouquet of flowers. நெக்ஸ்ட் an army of ants, எறும்பு வரிசையா போகும் பாத்தீங்களா, அதை எப்படி சொல்லலாம்னா an army of ants னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து possessive noun. possessive nounனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய உடைமையை சொல்றது, அல்லது ஒரு விலங்கின் உடைமையை பத்தி சொல்லலாம், அல்லது ஒரு பொருளின் உடைமையை பத்தி சொல்றது. இந்த மாதிரி எல்லாருடைய உடைமையை பத்தி சொல்றது பாத்தீங்கன்னா possessive noun கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அனில் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அனில்ஸ், இங்க மேல கமாவையே மேல தூக்கி போட்டோம்னா அது பேர் வந்து அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். அனில்ஸ் அப்படின்னா அனிலுடைய. அனிலுடைய என்னவா வேணா இருக்கலாம், அனிலுடைய ஹோமா இருக்கலாம், அனிலுடைய புத்தகமா இருக்கலாம், இல்ல அனிலுடைய ஒரு ஸ்கூலா இருக்கலாம், அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். பட் அனில்னு போட்டு மேல ஒரு அப்பாஸ்ட்ரஃபிய போட்டு எஸ் அப்படின்னு போட்டோம்னா, எஸ் போட்டு சொன்னோம்னா அனிலுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ப்ளூரல் ஃபார்ம்லலாம் வந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபியை போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய அத்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆன்டீஸ் அப்படின்னு இப்படிதான் சொல்லணும், டிஐஇஎஸ் தான் போடணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்டி போட்டுட்டு அப்போஸ்ட்ரஃபியை போட்டுட்டு இதை தான் வந்து ஆன்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ளூரல் ஃபார்முக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆன்டின்னு போட்டு இப்படி அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டோம்னா அது வந்து அத்தையுடைய அல்லது சித்தியுடைய அல்லது ஒரு பெரியம்மாவுடைய அந்த மாதிரி தான் வந்து மீனிங் வருமே தவிர அத்தைகள் அப்படின்ற பொருளை இது கொடுக்காது. ஆன்டிஸ்னா இதுதான் அத்தைகள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு அத்தையுடையவோ அல்லது சித்தியுடையவோ அல்ல ஒரு பெரியம்மாவுடையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்டிஸ். நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்றது, கேட்ஸ் டெய்ல்னு சொல்லலாம். கேட்ஸ் டெய்ல்னா பூனையுடைய வால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டோர்ஸ் பெல் அப்படின்னா ஒரு கதவினுடைய பெல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. சில்ட்ரன்னாவே பாத்தீங்கன்னா அது ப்ளூரல் தான். குழந்தைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா சில்ட்ரன் தான் சொல்லணும். இந்த எஸ் இந்த இடத்துல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா குழந்தைகளுடைய தினம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ப்ளூரல் ஃபார்மோட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தைகள்னு நீங்க சொன்னீங்கன்னா சில்ட்ரன் தான் சொல்லணும். குழந்தைகளுடைய தினம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சில்ட்ரன்ஸ் டே. இது அதை வந்து அப்போஸ்ட்ரஃபி போட்டு நம்ம இண்டிகேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் விமென்ஸ் டேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விமென்ங்கிறது ஆல்ரெடி ப்ளூரல் ஃபார்ம் தான். மகளிர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விமென் தான் சொல்லணும். இந்த இடத்துல ஏன் நீங்க எஸ் போட்டிருக்கீங்கன்னா மகளிருடைய, மகளிருக்கான தினம், அவர்களுடைய உடைமை, அந்த மகளிருடைய உடைமை. சோ அந்த நாள் வந்து மகளிரின் உடைமை. சோ விமெனுக்கான ஒரு நாளை தான் வந்து விமென்ஸ் டேன்னு சொல்றீங்க. ஆல்ரெடி விமென்ங்கிறதே ப்ளூரல் ஃபார்ம் தான். பொதுவா சொல்லும் போது விமென்ஸ்ன்ற எந்த வார்த்தையுமே கிடையாது. அப்போஸ்ட்ரஃபி போட்டு மட்டும்தான் விமென்ஸ் சொல்லணும். அதுவே ஒரே ஒரு பெண்ணை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா உமன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பெண்ணுடைய அப்படின்னு நீங்க சொல்லும் போது உமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு பெண் அவருடைய அர்த்தம். விமென்னா பல பெண்கள், அதாவது மகளிர், அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். உமன்ஸ் டேனா ஒரே ஒரு உமனுடைய நாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சிங்குலர் ப்ளூரல் பொசசிவ் திங் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அனில்ங்கிறது ஒரே ஒரு பையன், அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது அனில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நபரை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மை வச்சு சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஒரு பர்சனை பத்தி தான் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் இருக்குன்னா ஒரு கேட்டோட டெய்ல்னா இந்த சிங்குலர் வார்த்தையை இங்க போட்டுட்டு அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சொல்லலாம்.
ஒரு கேட்டுடைய வால், ஒரு பூனையுடைய வால். அதுவே பல பூனைகளின் வால் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கேட்ஸ்ன்னு எழுதிடணும். அந்த ப்ளூரல் ஃபார்மை எழுதிட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா அப்பாஸ்ட்ரஃபியை போட்டுக்கணும். அப்படின்னா பல பூனைகளின் வால் அப்படின்னு அர்த்தம். ஒரு பூனையுடையதுன்னா கேட்டை போட்டுட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். பல பூனைகளுடையது அப்படின்னா கேட்ஸ்ன்னு போட்டுடணும். ஏன்னா பூனைகள் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டீங்கன்னா பல பூனைகளுடைய வால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுவும் ப்ளூரல்ல வரலாம். வாள்கள், பல பூனைகளுடைய வாள்கள் அப்படின்னு சொல்லலாம், டெய்ல்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நிறைய ஒரே ஒரு கதவு இருக்குன்னா டோர் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டு பெல் அப்படின்னு சொல்லலாம். பல டோர்கள் இருக்கு, பல கதவுகள் இருக்குன்னா டோர்ஸ்ங்கிற வேர்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு பெல்னு எழுதிக்கலாம். பல கதவுகளுடைய பெல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த வார்த்தையை எஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா பல டோர்களுடைய அந்த பெல்கள் அப்படின்னா நம்ம வந்து டோர்ஸ்ன்னு போட்டுட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டோம்னா பல கதவுகளுடைய பெல்ஸ். இந்த இடத்துல எல்லாம் அப்பாஸ்ட்ரஃபி தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து உடைமையை இங்கதான் குறிக்க போறோம். சோ டோர்ஸ் பெல்லும் வரலாம், டோர்ஸ் பெல்ஸும் வரலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இதெல்லாம் தான் பொசசிவ் நவுன்ஸ் கீழே வரும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே வந்து நீங்க ஜென்ரலா நவுன்னு கூட சொல்லிடலாம். இது எதுக்காக நான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே தவிர மற்றபடி வந்து இது பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையுமே நீங்க ஜென்ரலாவே நவுன்னு சொல்லி கூட இதை நீங்க முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.